பசங்களா, என் பேர் பிரியதர்ஷினி. நான் என்ஐடி திருச்சியில் சிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா ஒர்க் டன் கான்செப்ட். ஸோ இதுலேருந்து நம்ம கிராஃப் கொஷின் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்டனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக கேஸஸை ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேஸஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பவுண்டரிஸில் போய் அட்டாக் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த வால்யூம் வந்து V1லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா V2வா ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு எங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒர்க் டன் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சைட் பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுறதுனால நான் டிவின்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஃபார்முலால என்ன வந்திருக்கு, இன்டிகிரேஷன் ஆஃப் P இன்டூ டிவி. எதனால அப்படின்னா இந்த இடத்துல பாக்குறப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த கேஸ், அதாவது இந்த இடத்துல வந்து கேஸ் தான் இங்க ஃபுல்லா வந்து ஒர்க் டன் அப்ளை பண்ணுது, அதாவது கேஸ் தான் போய் பவுண்டரிஸ்ல அட்டாக் ஆகுது. ஸோ அதனால ஒர்க் டன் பை த கேஸ் வந்து பாசிட்டிவ். இதே வெளியில இருந்து ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் டன் ஆன் த கேஸ் வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ வெவ்வேறு ப்ராசஸ்க்கு வந்து ஒர்க் டன் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஐசோபாரிக். ஸோ ஐசோபாரிக் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால ஒர்க் டன் வந்து P இன்டூ V2 மைனஸ் V1 இருக்கு. அடுத்ததுல ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ இதுல வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால இந்த இடத்துல டெல்வி சேமா தான் இருக்கும். டெல்வி வந்து 0 ஆயிடும், அதாவது வால்யூம் சேமா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு 0 வந்துருச்சு. அடுத்தது என்னது அப்படின்னா ஐசோதெர்மல். ஸோ ஐசோதெர்மல்ல வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால NRT இன்டூ LnV2 பை V1. அடுத்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதுல வந்து ஹீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால P1V1 மைனஸ் P2V2 பை காமா மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் நான் ஃபுல்லா ஃபார்முலாஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபுல் டெரிவேஷன் பார்க்கணும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஃபுல் வீடியோஸே இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசிங் த கிவன் PV டயக்ராம் த ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல மொத்தம் ABCDயை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா AB BC DCன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுல AB பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து BCல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. CDல அகைன் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்னது, P இன்டூ del V. ஸோ AB ப்ராசஸ்ல வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ரெஷர் வந்து P0ன்னு இருக்கு. அண்ட் தென் வால்யூம் அட் A மைனஸ் வால்யூம் அட் B. ஸோ அதனால P0 நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா P இன்டூ del V எழுதியிருக்கேன். ஸோ இந்த சைட் VB மைனஸ் VA, வால்யூம் அட் B மைனஸ் வால்யூம் அட் A. ஸோ அதனால 3V0 மைனஸ் 2V0. ஸோ ஒர்க் டன் இந்த AB ப்ராசஸ்ல பாக்குறப்போ P0 இன்டூ V0ன்னு வருது. இப்போ அடுத்து BCல பாத்துருந்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அதனால சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. அடுத்தது DC ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல CD பார்த்துருந்தோம் அப்படின்னா எனக்கு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் வரும். இங்க வால்யூம் D பாக்குறப்போ V0 மைனஸ் வால்யூம் அட் C மைனஸ் 2P0 இன்டூ V0. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சாரி, இந்த இடத்துல மைனஸ் 2V0 வரும். ஆன்சர் வந்து மைனஸ் 3P0 V0 வருது. ஸோ இப்போ ஆப்ஷன்ல பார்த்துருந்தோம் அப்படின்னா B ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the magnitude of heat exchange by a system for the given cyclic processன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப்ல P and V இருக்கு. உங்களுக்கு Pல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் வைஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா
CABக்கு போகுது. ஸோ இது மொத்தமா என்னது செமி சர்க்கிள். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வந்து 1/2 πr². ஸோ இதுல ஒரு ஆர்க்கு வந்து இந்த ப்ரெஷரோடதுல ஹாஃப் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ரேடியஸ்க்கு வந்து இந்த வால்யூமோடது ஹாஃப் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இதுல எப்பவுமே கால்குலேட் பண்றப்போ சென்டிமீட்டர் கியூப் இருக்கிறத மீட்டர் கியூப்க்கு பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். இந்த கான்செப்ட்ல இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.